ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேமுதிக திமுக கூட கூட்டணி வைக்குமா இல்ல அதிமுக கூட கூட்டணி வைக்குமா இப்படின்னு ரொம்ப இழுப்பறியா போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு எண்டே கிடையாதா அப்படின்னு தேமுதிக நிர்வாகிகள் குமிறிட்டு இருந்தாங்க. இந்த குமுறுதலுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதமா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. காலையிலேயே அறிவாலயத்துக்கு சென்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு திமுக கூட்டணியில தேமுதிக இணையுது அப்படின்ற ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தல திமுக கூட்டணியின் தலைமையில தான் நாங்க தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த சந்திப்பு, இந்த அறிவிப்பு கேட்ட உடனேயே இபிஎஸ்க்கு பேரடி விழுந்திருக்கு. ஏன்னா எப்படியாவது தாம் பக்கம் கூட்டணிக்கு தேமுதிக வந்துரும் அப்படின்னு ரொம்பவே நம்பிட்டு இருந்தாரு இபிஎஸ் அவர்கள். ஏன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பேசி எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு பேரடி கொடுக்கிற விதமா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக பக்கம் போயிருக்கிறாங்க. இது துரோகத்தால தான் வீழ்த்தணும் அப்படின்றதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. 2025 ராஜ்யசபா சீட்டு தேமுதிகவுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க. ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு சீட்டும் கொடுக்க முடியாது, நோட்டும் கொடுக்க முடியாது, கிளம்புங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவை ஏமாத்துறாரு. சோ அதனால இப்போ பேரடி கொடுக்கிற விதமா திமுக பக்கம் இணைஞ்சிருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். 20 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு முதல் முறையா திமுக கூட கூட்டணி வச்சிருக்கு தேமுதிக. முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் பழம் நழுவி பால்ல விழுந்துரும் அப்படின்னு ரொம்பவே நம்பிட்டு இருந்தாரு. அப்போ விஜயகாந்த் அவர்கள் தான் பக்கம் கூட்டணி வந்துருவாரு அப்படின்னு. ஆனா அப்போ என்ன பண்ணல, பழம் நழுவி பால்ல விழல, அதிமுக கூட கூட்டணி போயிருச்சு. திமுக கூட தொண்டர்களின் விருப்பத்தின்படி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கூட்டணி வச்சிருக்காங்க. இழந்த அங்கீகாரத்தை பெறணும், திரும்பவும் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு தேமுதிக ரொம்பவே நம்பினதுனால தேமுதிக திமுக கூட்டணியில போய் சேர்ந்திருக்கு. அங்கீகாரத்தை பெறுமா இழக்குமா? உங்களுடைய கருத்து என்ன? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.